பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. ஓம்காரநாதம் நீ, உண்மை பொருளும் நீ. ஓம்காரநாதம் நீ, உண்மை பொருளும் நீ. எங்கள் அருள் ஜோதி எங்கும் ஒளி வீசவே, இந்த புவியோர்க்கு அருள் செய்வாயே. ஓம்காரநாதம் நீ, உண்மை பொருளும் நீ. ஹீராம் என்றாலும் நீ, இயேசுவென்றாலும் நீ. எங்கள் அல்லாஹ் நீயே, உலகில் எல்லாம் நீயே, பராசக்தி ஸ்வரூபம் நீ. ஓம்காரநாதம் நீ, உண்மை பொருளும் நீ. வேதத்தின் சாரம் நீ, கீதத்தின் பிம்பம் நீ. ஆத்ம ஒளியும் நீயே, அறிவின் சுடரும் நீயே, எங்கள் உள்ளத்தின் தெய்வம் நீ. கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தினும் தமிழை பேச மறப்பேனோ என்று சொன்னவர் மட்டுமல்ல, செய்தவர். தேடிச்சோர் நின்றவன் அல்ல, பல வேடிக்கை மனிதனை போல் வாழ்ந்து வீழ்ந்தவன் அல்ல. அவரை வீழ்த்தவும் முடியாது. அவர் பெயரை கேட்டால் வெறி பிடிக்கும், அவர் கவிதையை படித்தால் தீ பிடிக்கும், அவர் வார்த்தைகளால் தமிழ் புகழ் மணக்கும். திருநெல்வேலி ஜில்லாக்காரன், திக்குமுக்காட வைக்கும் பேச்சுக்காரன், எட்டயபுரத்தின் உரிமைக்காரன், எவருக்கும் எட்டாத புகழுக்கு சொந்தக்காரன். பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். கப்பல் விடுவோம், பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்வோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, வைத்துபணிகள் பல நாட்டினர் வந்தே, ரத்தினமகினிய ஒரு கொடுத்தே, ரத்தினமகினிய ஒரு கொடுத்தே, நம்மால் வேண்டும் அதும் மேற்கரையிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே.
கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை காலை தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் என்னை காலை தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் புஜித்திரமே பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் புஜித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வருந்தேனே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வருந்தேனே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் மலர்ந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ் கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. கடந்த ஒரு 3 வருடங்களாக பாரதியாருடைய பிறந்த நாளை நாங்கள் எட்டயபுரத்தில் கொண்டாடுவதற்கு பதிலாக பெரிய நாயக்கன் பாளையத்தில் கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? அங்கே உயிரோடு இல்லாத பாரதியார் சிலையோடு கொண்டாடிட்டு இருந்த நாங்கள் இங்கே குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கக்கூடிய 142 பாரதிகளோடு சேர்ந்து இன்னைக்கு கூட அதோடு தான் வந்தோம். எது சந்தோஷமாக இருக்கும்? குழந்தைகளோட கொண்டாடுறது சந்தோஷமாக இருக்குமா, பெரியங்களோட கொண்டாடுறது சந்தோஷமாக இருக்கும்? எது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள்? அப்போது அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய யுனைடெட் கல்வி நிறுவனத்திற்கு முதல்ல எங்களுடைய நன்றி. பாரதி உலாவுடைய கான்செப்ட்டு நீங்கள் பாரதியாரை படிக்கணும், அவருடைய பாடல்களை படிக்கணும், அவருடைய படைப்புகளை படிக்கணும், பாரதியார் நமக்காக என்ன செஞ்சுருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய கான்செப்ட்டு. அதை இன்றைக்கி உங்கள் ஸ்கூல் சேர்ந்த பசங்களே நாடகமாக, பட்டிமன்றமாக, அப்புறம் டான்ஸு, பாட்டு இது மூலமாக இங்கே நடத்த இருக்கிறாங்க. அதை நாம் கண்டு கழிப்போம். ஒவ்வொரு ஆண்டும் பாரதியாரினுடைய இந்த பிறந்த நாளில் நம்ம பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்த விழாவை நம்ம கொண்டாடுவது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. ஸோ நம்ம தமிழ் ரொம்ப அழகான ஒரு மொழி, ரொம்ப இளமையான ஒரு மொழி. இந்த மொழியில் பல வண்ணங்கள் இருக்குது. அதில் பாரதியாரோட அந்த வரிகளும் பாரதியாருடைய அந்த நடை பாவனைகள் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி வண்ணம். பல வண்ணங்களில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வண்ணங்களை தமிழை அழகுபடுத்தலாம். அதில் பாரதியாரோட அந்த வண்ணங்கிறத இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த வண்ணங்களோட பிரதிபலிப்பை நம்மளுடைய மேடைகளில், மார்னிங் செஷனில் பள்ளி குழந்தைகளும், ஆஃப்டர்நூன் செஷனில் நம்மளுடைய கல்லூரி மாணவ மாணவிகள், அனைத்து 6 கல்லூரியில் சேர்ந்த மாணவ மாணவிகளும் அவங்களுடைய படைப்பாற்றலை, அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த போகிறாங்க. பாரதியாரோட இந்த பிறந்த நாளில் ஒருத்த சிந்தனையுடைய அவங்களுடைய அமைப்போட இனிஷியேட்டிவில் நம்ம கூட சேர்ந்து நிறைய பாரதிகளை நிறைய வண்ணங்களில் நம்ம இந்த மேடையில் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1852ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இம்மண்ணில் பிறந்தார் மகாகவி சுப்பையா. சுப்பையா 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 அங்கும் இங்கும் ஓடி விளையாடாமல் புத்தகத்தை எடுத்து படி. எட்டயபுர ராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார். இந்த சிறு வயது கொண்டே அவை புலவர்களை மிஞ்சும் அளவுக்கு கவி ஆற்றலை கலைமகளுக்குள் பொருத்தி இருக்கிறார். கலைமகள் அருள் பெற்ற உனக்கு பாரதி என்னும் பெயரை நான் சூட்டுகிறேன். பாரதி பாரதி பாரதி, இன்று முதல் நீ பாரதி. ஓம் கணபதியே நமக.
ஓம் பிள்ளையார் நமக, ஓம் முருகனின் அண்ணனே நமக, ஓம் ஈசனின் மகனே நமக. சன்னதிக்குள் உங்கள மாதிரி மனுஷர்கள்லாம் வரக்கூடாது, வெளியே போங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? வெளியே போங்க, வெளியே போங்க. ஏற்றுத்தாழ்வின்றி எல்லாரையும் தொட்டு பாவங்களை கழிக்கும் புண்ணிய நதிக்கரையில் தீண்டாமை, அனைவருக்கும் சமமான தெய்வத்தை வழிபடுவதில் பாகுபாடு, இத்தனையும் பொறுத்து வாழ்வேனோ இம்மண்ணில். பாரதி, தனியாகவா வந்தீர்கள்? மாநாட்டிற்கு உங்கள் மனைவியை அழைத்து வரவில்லையா? பெண்களுக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும்? என் மனைவி இங்கு வந்து என்ன செய்ய போகிறாள்? நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அது நீங்கள் இந்நாட்டு சுதந்திரம் வேண்டி போராடுகிறீர்கள், ஆனால் உங்கள் மனைவியை அடிமையாகத்தான் வைத்துள்ளீர்கள். மேலை நாடுகளில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாகரிக மரியாதை உண்டு, ஆனால் இந்திய நாட்டில் அப்படி பார்க்க மறுக்கிறீர்கள். இது மிகவும் தவறு பாரதி. இனிமேலாவது பெண்களுக்கு மரியாதை தாருங்கள். இனியும் இந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. என்னங்க, கொல்கத்தா பயணம் எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்தது. செல்லம்மா, என்னை மன்னித்து விடு. இவ்வளவு நாளாக நான் ஆணத்திக்க மனோபாவத்தில் இருந்திருக்கிறேன். உன்னை கை நீட்டி எல்லாம் அடித்திருக்கிறேன். என்னை மன்னித்து விடு செல்லம்மா. இதுல என்னங்க இருக்கு? கணவன் மனைவியை அடிக்கதானே செய்வாங்க. பெண்களுடைய இந்த மனோபாவம் மிகவும் கொடுமையானது. முதலில் இதை மாற்ற வேண்டும். எட்டயபுரத்தில் பிறந்து நம் மண்ணிற்கு பெருமை சேர்த்தது. பாரதியை நம் தி யுனைடெட் பப்ளிக் பள்ளி தலை வணங்கி கொண்டாடுவதால் தலையிலிருந்து பெருமை கொள்கிறது. நன்றி. பாரதி என்ன செய்தார்? இருண்டு கிடந்த இந்திய வானில் புரண்டு நெளிந்த புதியதோர் மின்னல், வறண்டு வெடித்த இலக்கிய வயலில் திரண்ட கதிர்கள் சேர்த்த ஓர் வெள்ளம், காலம் அனுப்பிய அற்புத கலைஞன், கனலில் அமுதை பிழிந்த கவிஞன். காலம் அனுப்பிய அற்புத கவிஞன், கனலில் அமுதை பிழிந்த கவிஞன். பாரதி என்பவன் யுகத்தின் தொடக்கம், பாரதிக்குள்ளே பாரே அடக்கம். கலைஞர் முன்னாடி பேசுகிறார். கலைஞர் முன்னாடி நான் பேசியவுடன் ஆச்சரியப்பட்டார் கலைஞர். அவன் முன்னேற்றம் காட்டியவன், அழுது நைந்த முடங்கலினை தேற்றியவன். முன்னேற்றம் காட்டியவன், அழுது நைந்த முடங்கலினை தேற்றியவன். ஏழ்மை வேரில் வெந்நீரை ஊற்றியவன், புதுமை பூக்க விரைந்து பணி ஆற்றியவன். முன்னேற்றம் காட்டியவன், அழுது நைந்த முடங்கலினை தேற்றியவன். ஏழ்மை வேரில் வெந்நீரை ஊற்றியவன், புதுமை பூக்க விரைந்து பணி ஆற்றியவன். பெண்கள் கண்ட கண்ணீரை மாற்றியவன், கவிதை தாயை கண்ணாக போற்றியவன். அடிமை வாழ்வை புண் என்று தூற்றியவன், புரட்சி பூக்க போர்க்கொடியை ஏற்றியவன் பாரதிதான். கண்ணன் பாட்டு என்னும் பாட்டு இன்னும் பாடு, கண்ணன் பாட்டு என்னும் பாட்டு இன்னும் பாடு, கண்ணன் பாட்டு என்னும் பாட்டு இன்னும் பாடு, காமுருதே என் நஞ்சம் என்று சொல்லும் வண்ணம்பா பாடியவன். கவிதை என்னும் வானம்பால் ஓடியவன், கண்ணம்மாவின் கண் அம்பால் வாடியவன். சக்தி தேவி காலின்பால் கூடியவன், தேசப்பற்று மின்னும் பா ஏடு அவன். தமிழ் தெய்வத்தின் மீதும் பால் பொழிந்தவன் கவிதை தேவன். 300 வரிகளுக்கு மேலே இப்படி பாடிக்கொண்டே சென்றேன். கலைஞர் ஆச்சரியப்பட்டு கேட்டார். நான் என் பெருமைக்கு சொல்கிறேன், எங்கள் இளமையில் நினைவாற்றல் அதிகம், வயதான எல்லாம் மறந்துவிடும். இப்போ படித்தா கல் மேலே எழுதின மாதிரி, வயதான பிறகு படித்தா தண்ணி மேலே எழுதின மாதிரி, ஒரு நிமிஷத்தில் மறந்துடும். ஆகவே இந்த நினைவாற்றலை வளர்த்து கொள்ளுங்கள். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா 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 என்று பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிற உங்களைத்தான் அவர் அழைத்திருக்கிறார். நல்ல முறையிலே அவருடைய பாடல்களை எல்லாம் பாடினீர்கள், சிறந்த முறையிலே நாடகமாக நடத்தி காட்டினீர்கள். அருமையான முறையிலே அவருடைய கவிதை பொழிவு எல்லாம் சின்னஞ்சிறு வயதில் அந்த பாரதியோடு சேர்த்திருக்கிறீர்கள். வாழ்விலே மிகச்சிறந்த உயரத்தை பெறுவீர்கள்.
பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.